2025-26 கல்வியாண்டுக்கான கால் ஆண்டு அரை ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் 18 தொடங்கி 26ஆம் தேதியில் காலாண்டு தேர்வு முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 15ஆம் தேதி அரையாண்டு தேர்வு தொடங்கி 23ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அண்மை செய்தி. டிசம்பர் 24 முதல் ஜனவரி 1 வரை அரையாண்டுக்கான விடுமுறை தினம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 27 முதல் செப்டம்பர் 30 வரை காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 2025-26ஆம் கல்வியாண்டுக்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை அக்டோபரில் வெளியிடப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். பொதுத் தேர்வு அட்டவணை அக்டோபரில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் காலாண்டு அரையாண்டு தேர்வுக்கு தன்னம்பிக்கையோடு தயாராகுங்கள் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025-26 கல்வியாண்டுக்கான காலாண்டு அரையாண்டு தேர்வு அட்டவணை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் 2025-26ஆம் ஆண்டிற்கான கல்வியாண்டிற்கான ஆண்டு நாட்காட்டி என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்காட்டி வெளியிடப்பட்டு அதன்படியே இந்த ஆண்டு என்பது பின்பற்றப்பட்டு வருகின்றது. அதன்படி ஏற்கனவே இந்த ஆண்டிற்கான அந்த அட்டவணை என்பது வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது கூடுதலாக அதில் தேர்வுக்கான அட்டவணை என்பது கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டிருக்கின்றார். அதாவது அதன்படி செப்டம்பர் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலாண்டு தேர்வு 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு தொடங்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல 26/9ஆம் தேதி அன்று காலாண்டு தேர்வு முடிவுற்று அதற்கு மறுநாளிலிருந்து காலாண்டு தேர்வுக்கான விடுமுறை என்பது தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அரையாண்டு தேர்வுக்கான தேர்வுகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல டிசம்பர் 24ஆம் தேதி அந்த 23ஆம் தேதி அரையாண்டு தேர்வு முடிந்து 24ஆம் தேதியிலிருந்து அரையாண்டு தேர்வு அந்த விடுமுறை என்பது விடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை பின்பற்றி அனைத்து மாவட்டங்களிலும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த தேதிகளில் மாற்றமின்றி தேர்வுகளை நடத்த பள்ளிக்கல்வித்துறை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.